செங்கோட்டையனுக்கு அதிருப்தியாக இருப்பவர்களுக்கு பதவியே தரக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை செங்கோட்டையனே வைக்க முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் வந்து வேற லைன்ல போறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்ப ஏற்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க. அத்திக்கடை அந்த கடந்த அதுக்கு அந்த சமீபத்துல இப்போ பேசுனதுல என் வழி என் பாதை தனி பாதை சிறப்பு வெற்றி அடையும் அப்படிலாம் சொன்னாரு. வெற்றி அடையும். அது ரஜினிகாந்தோட வசனம் வேற. இதே சாணக்கியா வெப் டிவி முதல் விழாவில் வந்து ரஜினிகாந்த் தான் கலந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு பாராட்டி பேசினாரு. அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த விழாவில் கலந்துக்கிட்டது சீமான் ஒருவர். அதுலேயும் மோடி அவர்களை பெரிதும் பாராட்டி, நிர்மலா சீதாராமன் அவர்களை பெரிதும் பாராட்டி, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு ஒரு செல்ஃப் அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இது கூர்மைப்பட்டது. அப்போ நேற்றைக்கு என்னாச்சு? சபாநாயகர் மீது பதவி விலக கோரும் தீர்மானம். சபாநாயகர் மீது பதவி விலக கோரும் தீர்மானம் வரும்போது முன்மொழிந்தது, அதை கொண்டு முதல்ல பிரேயர் ஹவுஸ்ல வந்து முன்மொழிந்தது யாரு? உதயகுமார். கூட கையெழுத்து போட்டது செங்கோட்டையன். ஜனவரி மாதம் கொடுத்த தீர்மானம். திமுக இப்பதான் அதை எடுக்குது.